நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ரொம்ப பயந்து போய் பலனற்று போயிருக்கீங்களா? ஐயோ, சில காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க, இன்னைக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற ஒரு பயம் எனக்குள்ள அப்படியே என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இன்றைக்கு கர்த்தர் உங்க ஆத்துமாவிலே பலன் தருவார். உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் உண்டாகும். ஒரு புதிய தைரியமற்றிருக்கிற, ரொம்ப பயந்து போய் இன்னைக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கதை சொல்றாரு, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய தைரியத்தை தருவேன், உன் ஆத்துமாவில ஒரு பலன் தருவேன். சோர்ந்து அடிக்கடி பலவீனப்படுகிற உன் ஆத்துமாக்குள்ளே இன்றைக்கு ஒரு புதிய பலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அநேக நேரத்துல தாவீது சவுலை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்னடா வாழ்க்கை, எதுக்கு தேவன் என்ன அபிஷேகம் பண்ணார், எதுக்கு என்ன ராஜாவா மாத்தினார், இப்படி காடா மறைஞ்சு மலையா மறைஞ்சு குன்றுகளுக்குள்ள மறைஞ்சு வாழ்றதுக்காகவா அப்படின்னு ஆத்துமாவில் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப பயந்து போய் பலனற்று போயிருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த பலனை கர்த்தர் கொடுத்துட்டாரு பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என் ஆத்துமாவை நீர் பலப்படுத்தினீர், எனக்கு ஒரு புதிய தைரியத்தை தந்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தார். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரொம்ப தைரியத்தை இழந்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய தைரியத்தை தரேன். நீ தைரியமாயிரு. எல்லா காரியத்திலும் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். அந்த காரியம் நடந்து போச்சு, இந்த காரியம் அப்படி ஆகி போச்சு, இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு இன்னைக்கு ஒரு புதிய பலனையும் புதிய ஆரோக்கியத்தையும் தருவேன். உன் ஆத்துமாவுக்கு தேவையான பலனை தருவேன், உனக்கு தேவையான தைரியத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தைரியத்தை தரேன். எழுதுற எக்ஸாமா இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிற வேலையா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சில காரியங்களை ஆரம்பித்து முடிக்க முடியாத ஒரு அற்பமான ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். பயந்து போய் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய தைரியம், உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் உண்டாகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி ஒரு புதிய பலனும் ஒரு புதிய தைரியம். நீங்க போய் முன்னாடி போய் பயந்து போய் நிற்பீங்க பாருங்க சில காரியத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு ஒரு புதிய தைரியத்தை பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நீங்க உணர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவுக்கு பலன், உங்களுக்கு நல்ல தைரியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.